ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 5 Understanding Elementary Shapesல Exercise 5.8 First Sum. Examine whether the following are polygons. If any one among them is not, say why. கொடுத்திருக்கிற இந்த 4 சப்டிவிஷனும் பாலிகன்ஸ் தான். பாலிகன்ஸ் இல்லைன்னா ஏன் பாலிகன்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் கிடையாது, அப்போ அது பாலிகன்ஸ் இல்லை. It is not a closed figure. Hence, it is not a polygon. Second subdivision, இது polygon தான். ஏன்னா இது ஒரு closed figure made up of 1, 2, 3, 4, 5, 6 sides. Made of 6 sides. Third subdivision, இதுவும் பாலிகன் கிடையாது, இது க்ளோஸ்டு ஃபிகரா இருந்தாலும் இதை லைன் செக்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வரையல. So it is not a polygon. Because it is not made of line segments. கர்வால தான் இருக்கு, லைன் செக்மெண்ட்ஸ் இல்லை, அதனால பாலிகன் கிடையாது. ஃபோர்த் சப்டிவிஷன், இதுவும் பாலிகன் கிடையாது, ஏன்னா இங்க கர்வ் இருக்கு. க்ளோஸ்டா இருந்தாலுமே லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி கர்வ் இருக்கக்கூடாது. அதனால தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சரே தான் இருக்கும். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், நேம் ஈச் பாலிகன், மேக் 2 more examples of each of these. ஒவ்வொரு பாலிகனும் நேம் பண்ணிட்டு இந்த பாலிகனுக்கு இன்னொரு 2 எக்ஸாம்பிள் வரைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாலிகன், இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். 1, 2, 3, 4 and 4 சைட்ஸ் இருக்கு. 4 லைன் செக்மெண்ட்ஸால மேட் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு குவாட்ரிலேட்ரல். It is a closed figure and is made of 4 line segments. Four line segmentsங்கிறனால அது ஒரு quadrilateral. Hence, it is a quadrilateral. குவாட்ரிலேட்டரலுக்கு இன்னொரு 2 எக்ஸாம்பிள் வரையணும். ஏதாவது ஒரு 4 sided quadrilateral வரையலாம். இதுவும் ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். 1, 2, 3 3 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால இது ஒரு ட்ரையாங்கிள். Hence, it is a triangle. ஸோ ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாம்பிள் வேற ஒரு 2 ட்ரையாங்கிள் வரையலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்புறம் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், வேற 2 எக்ஸாம்பிள் வரையலாம். இதுவும் ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். 1, 2, 3, 4, 5 ஆனா 5 லைன் செக்மெண்ட்ஸால மேட் ஆயிருக்கு, அதனால இது ஒரு பென்டகன்.
பென்டகன் அப்படின்னாலே 5 sides. ஸோ வேற ஒரு 2 டயக்ராம் 5 sides இருக்கிற மாதிரி வரையணும். One, two, three, four, five. One, two, three, four, five. Next last subdivision. இதுவும் ஒரு closed figure தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 sides இருக்கு. 8 sides இருக்கிறதுனால இது ஒரு octagon. எக்ஸாம்பிளுக்கு 8 sided இருக்கக்கூடிய வேற 2 டயக்ராம் வரையலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இன்னொரு எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ next sum discuss பண்ணலாம். Third sum, draw a rough sketch of a regular hexagon. ஹெக்ஸகன்னா 6 sides இருக்கக்கூடிய ஒரு polygon. ரெகுலர் ஹெக்ஸகன்னா அதோடைய எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். 1, 2, 3, 4, 5, 6. 6 sided இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் வரைஞ்சிட்டோம். Connecting any 3 of its vertices. இதோட vertices வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸும். இதுல ஏதோ ஒரு 3 vertices 3 points நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைய போறோம். Identify the type of triangle you have drawn. அப்படி வரைஞ்ச ட்ரையாங்கிளோட டைப் என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கறனால எல்லா சைடும் ஈக்குவல். இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட் எடுத்து அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வந்துருச்சு. இந்த ட்ரையாங்கிள்ல 2 சைடு ஈக்குவலா இருக்கு. 2 சைடு ஈக்குவலா இருந்தாலே அது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு யோசிச்சா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம டைப் ஆஃப் தி ட்ரையாங்கிளையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். We can draw an isosceles triangle by joining 3 vertices of a regular hexagon. Fourth sum, draw a rough sketch of a regular octagon. Octagon na 8 sides. So 8-sided polygon வரையணும். வண்டியா போயிட்டு இருக்கு. சே, ஆக்டகன்னா 8-sided polygon வரையணும். ரெகுலர் ஆக்டகன் அப்படிங்கறதுனால எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதோடைய vertices ரெகுலர் ஆக்டகன்ங்கறனால எல்லா சைடும் ஈக்குவல். யூஸ் ஸ்குவேர்டு பேப்பர் இஃப் யூ விஷ். ஒருவேளை தேவைன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பர்ல கூட வரையலாம். அது ஆப்ஷனல் தான். Draw a rectangle by joining exactly 4 of the vertices of the octagon.
இந்த வெர்டிசஸ்ல 4 வெர்டிசஸ் ஜாயின் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 வெர்டிசஸ் ஜாயின் பண்ணிட்டு இது இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இந்த சென்டர் பார்ட்ல கிடைச்சிருச்சு. Hence, it is a regular octagon. Questionல கொடுத்திருக்கத நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சும்மா கன்க்ளூட் பண்ணிடுறோம். In which a rectangle is drawn by joining 4 of the vertices of the octagon. So questionல கொடுத்திருக்கத வச்சு கன்க்ளூட் பண்ணியாச்சு. Last sum, a diagonal is a line segment. Diagonalங்கிறது ஒரு line segment தான் நமக்கு தெரியும். That joins any 2 vertices of the polygon. ஏதோ ஒரு 2 vertices join பண்ணா அது வந்து diagonal of that polygon அப்படின்னு அர்த்தம். And is not a side of the polygon. Sidesல வருது கிடையாது. Sides இல்லாம பக்கத்துல இருக்கிற adjacent vertices விட்டுட்டு தள்ளி இருக்கிற எந்த vertices join பண்ணாலும் அது ஒரு diagonal தான். Draw a rough sketch of a pentagon. ஒரு pentagon ஓட rough sketch வரையணும். Pentagonங்கிறது 5 side. 1, 2, 3, 4, 5. 5 side pentagon வரைஞ்சாச்சு. And draw its diagonal. இப்போ diagonal வரையணும். Pentagon ஓட vertices. நான் சொன்ன மாதிரி adjacent vertices இல்லாம தள்ளி தள்ளி இருக்கிற vertices ஜாயின் பண்ணா diagonals வரும். நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். A, B, C, D, E. இப்போ A உடைய adjacentல என்ன இருக்கு? adjacentனா பக்கத்துல. A பக்கத்துல Bயும் இருக்கு, Eயும் இருக்கு. அப்ப அது ஜாயின் பண்ணக்கூடாது. Aவையும் Cயும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி Aவையும் Dயும் ஜாயின் பண்ணணும். Aக்கானது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் Eக்கு வருவோம். E பக்கத்துல என்ன இருக்கு? A இருக்கு, D இருக்கு. Aவும் Dயும் ஜாயின் பண்ணக்கூடாது. E கூட Cயும் Bயும் ஜாயின் பண்ணணும். A முடிச்சாச்சு, E முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் D. D பக்கத்துல இருக்கிற C and E ஜாயின் பண்ண மாட்டோம். தள்ளி தான் ஜாயின் பண்ணுவோம். Dயும் Bயும் ஜாயின் பண்ண போறோம். Dயும் Aவும் ஆல்ரெடி ஜாயின் ஆகி தான் இருக்கு. அடுத்து Cக்கு வந்தா C பக்கத்துல இருக்கிற B and D ஜாயின் பண்ண மாட்டோம். CE ஆல்ரெடி ஜாயின் ஆயிருக்கு. CAவும் ஜாயின் ஆயிருக்கு. லாஸ்டா B பக்கத்துல இருக்கிற Cயும் ஜாயின் பண்ணக்கூடாது, Aயும் பண்ண மாட்டோம். தள்ளி இருக்கிற E and D கூட ஜாயின் ஆகி தான் இருக்கு. ஸோ இந்த பென்டகனோட எல்லா டயகனல்ஸும் நம்ம வரைஞ்சிட்டோம். AC, AD, BD, BE and CE are the diagonals. adjacent vertices ஓட ஜாயின் பண்ணா அது சைடு ஆயிடும். A பக்கத்துல இருக்கக்கூடிய B and E கூட ஏன் ஜாயின் பண்ணலன்னா அப்படி பண்ணோம்னா அதுதான் சைடு ஆஃப் தி பென்டகன். நமக்கு வேணுங்கிறது diagonals, சைடு கிடையாது. ஸோ adjacent vertices விட்டுட்டு தள்ளி இருக்கிறதுல தான் ஜாயின் பண்ணணும். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.